பெரிய மீசை, சந்தன பொட்டு, குங்கும பொட்டு, அந்த பச்சை பெல்ட்டு. அதில் நான் வாங்காத அடி கிடையாது. அந்தளவுக்கு முதுகெல்லாம் வீங்கி போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப டெரரான மனுஷன் தான் எங்கள் அப்பா. அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த நாசர் படத்தில் வந்து நாசர் வந்து ஈரல் எடுத்து சாப்பிட சொல்லுவார்ல, அந்த மாதிரி மிட் நைட்டில் வந்து அப்போல்லாம் வந்து சிக்கன் 65, பரோட்டா, ஒயிட் குஸ்கா, அப்புறம் 5 ரூபாய் கேக்கு, இதெல்லாமே வந்து நைட்டு அவர் கடை வந்து அப்போ சைக்கிள் கடை வச்சுருந்தாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு வருவார். 1 மணிக்கு தான் வருவார். அப்போ நம்ம நல்லா கொரட்டோடு தூங்கிட்டு இருப்போம். எழுப்புனப்ப உடனே அந்த பரோட்டா எல்லாத்தையும் சாப்பிடணும். வாங்கிட்டு வந்த மிச்சரு, அல்வா, 65 எல்லாத்தையும் சாப்பிடணும். சாப்பிடல அப்படின்னா அந்த இடத்துல அடி புரிச்சிருவாரு. அந்த மாதிரி ரொம்ப டெரரான பீஸ் தான் அவரு. பட் பாசகார பயமில்லை. சரி, இப்போ நான் நம்ம கூட இல்லை. ஹாப்பி பர்த்டே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி என்னதான் அடிச்சாலும் மீசலா வச்சுட்டு டெரரா இருந்தாலும் எங்க அப்பா ரொம்ப பாசக்காரருங்க. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிறந்தநாள் விஷயம் செஞ்சிருக்காங்க இங்க ஒருத்தங்க. சாப்பிடல அப்படின்னா அந்த இடத்துல அடி புரிச்சிருவாரு. அந்த மாதிரி ரொம்ப டெரரான பீஸ் தான் அவரு. சரண்யா மருந்தையா அப்படின்ற பேஜ்ல இருந்து இப்படி ஒரு அழகான வீடியோவை பகிர்ந்திருக்காங்க. இன்னைக்கு தன்னுடைய அப்பா தன் கூட இந்த உலகத்துல இல்லைனாலும் அவருடைய ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்துல தன்னுடைய அப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இதுல ஹைலைட் என்னன்னா, சின்ன வயசுல அப்பா கிட்ட வாங்கின அடி பத்திலாம் வேற லெவல்ல பேசியிருக்காங்க. ஆஹா ஆஹா, சாமி உண்மையெல்லாம் சொல்லுது பாருங்க, அடி வாங்கினதெல்லாம் எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். சின்ன வயசுல அடிக்கும் போது என்னப்பா இப்படி அடிக்கிறாங்கன்னு இருக்கும். பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு பார்க்கும்போது இப்படிலாம் ஸ்ட்ரிக்டா இருந்ததாலதான் நம்ம எல்லாம் கரெக்டா இருந்திருக்கும் போல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கும். அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய அப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, டெரரா இருந்தாரு அப்படின்னு அந்த பழைய நினைவுகள்லாம் சொல்லிட்டு அவர் இன்னைக்கு இல்லை, இருந்தாலும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அழகான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் சின்ன வயசு ஞாபகங்கள், அப்பா அம்மா பற்றின நிறைய நினைவுகள் வந்திருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.